குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் பார்ப்போம். டீயில் உள்ள காஃபின் மூளையை தூண்டி, சோர்வை போக்கி புத்துணர்ச்சியையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்கிறது. இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் உடலை செல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. சில வகை டீக்கள், உதாரணமாக கிரீன் டீ, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. டீ குடிக்கும் அனுபவம் மன அழுத்தத்தை குறைத்து, அமைதியை கொடுக்கிறது. நாள் முழுவதும் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க டீ உதவுகிறது. டீயில் சர்க்கரை மற்றும் பால் சேர்ப்பதைத் தவிர்ப்பது அதன் முழுமையான நன்மைகளைப் பெற உதவும். ஒரு நாளைக்கு 2 முதல் 3 கப் டீ குடிப்பதே நல்லது. அதிகப்படியாக குடிக்க வேண்டாம். காரணம்: தேநீரில் உள்ள கஃபைன் நரம்பு மண்டலத்தை தூண்டி, தூக்கத்தை குறைக்கும். அதிக தேநீர் குடிக்கும்போது வயிற்றில் அமிலச் சுரப்பு அதிகரித்து, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தேநீரில் உள்ள டேனின் என்ற பொருள் இரும்புச்சத்து உறிஞ்சப்படுவதைத் தடுக்கிறது. இதனால் இரத்த சோகை, அனீமியா ஏற்பட வாய்ப்புள்ளது. தேநீருக்கு லேசான டயூரிட்டிக் தன்மை இருப்பதால் உடல் நீரை வேகமாக வெளியேற்றக்கூடும். அடிக்கடி தேநீர் குடிப்பதால் பற்களில் கறை படிந்து நிறம் மாறலாம். அளவுக்கு அதிகமாக கஃபைன் எடுத்துக்கொண்டால் சிலருக்கு தலைவலி வரலாம். மேலும் திடீரென தேநீர் குடிப்பதை நிறுத்தும்போது கூட விட்ரோல் தலைவலி வர வாய்ப்புள்ளது.